டிபி அப்படின்னு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா எந்தெந்த அறிகுறியை வச்சு நம்ம டிபி இருக்குன்னு அவங்களுக்கு யூகிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாள்பட்ட இருமல் சளி, அதாவது 2 வாரத்துக்கு மேற்பட்ட இருமல் சளி, மூச்சு திணறல், ஜுரம், அதாவது சாயங்காலமான ஜுரம் அடிக்கும் மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த பசியின்மைன்றது ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸ், சராசரி மனுஷனோட வெயிட்ல இருந்து, அவங்க இயல்பான வெயிட்ல இருந்து 10% மேல லாஸ் இருக்கு, குறைபாடு இருக்கு அப்படின்னா அது ஒரு முக்கியமான அறிகுறியா நம்ம எடுத்துக்கலாம். மேற்கொண்டு சில அறிகுறிகள் இருக்கு. இப்போ சளியில ரத்தம் வருதல், அதே மாதிரி மத்த ஆர்கன்ல பல்மரி டிபி இல்லாம எக்ஸ்ட்ரா பல்மரி டிபியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த உறுப்புகளுக்கு தகுந்தாப்புல நமக்கு அறிகுறி தென்படும். இப்போ நரம்பு மண்டலத்துல டிபி இருந்துச்சுன்னா வலிப்பு வரலாம், தலைவலி வரலாம், ஜுரம் வரலாம், மூளை காய்ச்சல் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடல்ல பிரச்சனை அப்படின்னா வயிறு வலி, வயிறு உபசமா இருக்கிறது, நீர் சேர்ந்துக்கிறது, மோஷன் போகாம இருக்கிறது, வாமிட்டிங் வர்றது, இதெல்லாம் வரலாம். ஹார்ட்டை சுத்தி நீர் இருக்கும்போது மூச்சு திணறல் ஏற்படலாம். இந்த மாதிரி அந்தந்த உறுப்புகளுக்கு தகுந்தாப்புல நமக்கு அறிகுறிகள் தென்படலாம். டிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பரிசோதனை தான் ரொம்ப முக்கியம். ஸோ பரிசோதனை எப்படின்னா ரொம்ப எளிதான பரிசோதனை, சளி பரிசோதனை. ஒரு பேஷண்ட்க்கு டிபி, பல்மரி டிபி அப்படின்னா சளியை கொடுக்க சொன்னாலே அதுல கிருமி இருக்கா இல்லையான்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.